சிக்னல் கொடுத்த பாஜக மகிழ்ச்சியில் ஓபிஎஸ், அதிர்ச்சியில் எடப்பாடி. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவர். ஆனால் தற்போது தனிமரமாக இருந்தாலுமே அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதிமுகவை விட்டு வெளியே வந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு என்பது குறைவு. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அப்படி வெளியே வந்த பின்பு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு என்பது அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் தற்போது டெல்லி பயணம் என்பது மேற்கொண்டிருக்கிறாராம். அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டதான் பாஜகவில் இணைய போகிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வதந்திகளாக வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் பாஜகவில் இணைந்து விடுவாரா? ஏன் அவருக்கு வேற வழிகள் என்பது இல்லையா? சசிகலா அம்மையார் இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் இருக்கிறார். அது இல்லாமல் ஏன் பாஜகவில் இணைய போகிறார்? பாஜகவை தவிர அதிமுகவை அவரால் ஒன்றிணைக்க முடியாதா அப்படின்னு பார்த்தோம்னா ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ என்று அவர்கள் நினைத்தாலுமே அதிமுகவை ஒன்றிணைக்க முடியாது. தொண்டர்கள் நினைக்கணும், அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நினைக்கணும். இந்த ரெண்டு நடந்தால் மட்டும்தான் அதிமுகவை ஒன்றிணைக்க முடியும். அப்படி இல்லை என்றால் பாஜக நினைத்தால் ஒன்றிணைக்க முடியும். என்ன விஷயம் அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களா முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமானவர்கள் மீது வழக்குகளை அடுத்தடுத்து போட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுத்து அதிமுகவில் ஓபிஎஸ் உள்ளே வர வைப்பதற்கு பாஜகவால் முடியும். அதுவுமே ரொம்ப காலங்கள் ஆகும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஓபிஎஸ் டெல்லி பயணம் மேற்கொண்டிருப்பது பல பிரச்சனைகளை மையப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும். என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதரவு என்பது தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன். அதே போலத்தான் அந்த ஆதரவுகளை பெருக்கக்கூடிய வகையில் பாஜகவுடன் மறுபடியும் கூட்டணி வைக்கப் போகிறாரா, அல்லது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல விஷயங்களை மத்தியில் பேச போகிறதுக்கு தான் தற்போது பார்த்தீங்கன்னா நமது ஓபிஎஸ் டெல்லி பயணம் போயிருக்கிறார். அதுவுமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சரி, அதே போல ஜேபி நட்டாவையும் சரி தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச இருக்கிறாராம். அந்த நேரத்திலே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல ஆதாரங்களையும் கொடுக்க போவதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டார், சந்திப்பதற்கு நேரங்கள் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய அவர்களை சந்தித்தால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரக்கூடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் வைத்தால் அதிமுக ஒன்றிணையும், ஒன்றிணைந்தால் வெற்றி என்பது மிக எளிதாக கிடைக்கும். ஆனால் ஒன்றிணையாமல் போட்டி போட்டால் மறுபடியும் தோல்வி என்பது மட்டும் அதிமுகவிற்கு வந்து விட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பதவியிலிருந்து இறக்கப்படுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா தொண்டர்களே புரட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.